வீடுகளில் ரைடு பண்ணி அன்னைக்கு பங்களாபா நகரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அது எடுக்கும்போது ஊர் தரப்பில் உள்ள சமூக பிரமுகர்களையோ அல்லது ஜமாத்து பிரமுகர்களையோ ஏகப்பட்ட இயக்கங்கள் மேலப்பாடத்தில் இருக்குது, இயக்கங்களுடைய கூட்டமைப்பு இருக்குது. எந்த கூட்டமைப்பு இடத்துலையும் அல்லது ஜமாத் இடத்துலையும் எந்த தகவலும் தெரிவிக்காமல் அவங்களாம் உள்ளே வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. சிறுபான்மை விரோத போக்குங்கிற ஒரு அச்சத்தை நம்ம கொடுக்குது. ஏற்கனவே இந்த அதாவது சர்ச்சைக்கூடியவங்க யாரும் கேட்டால் இங்கேருந்து பனிஷ்மெண்ட் வெளியே போனவங்க, இங்கேருந்து மேலப்பாட மக்களுக்கு எதிராக நடக்கிறாங்கிற அடிப்படையில் இங்கேருந்து இடமாற்றப்பட்டவங்க தான் இன்றைக்கி சர்ச்சைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட இப்போ சர்ச் பண்ணுறதுக்கான காப்பியை கேட்டோம் அப்படின்னா தர முடியும். அவங்கள்ட்ட தர வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க. கோர்ட் ஆர்டர் கேட்டால் நீ கோர்ட்டில் போய் பேசிக்க, அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலே சிறுபான்மைக்கு எதிரான ஒரு அச்சத்தை நமக்கு இங்கே கொடுக்குது. இவங்க என்ன மனசில் வச்சு செய்கிறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி எடுத்துகிட்டு போன மூட்டை அப்படிங்கிறாங்க, அந்த மூட்டையை பொதுமக்களுக்கு மட்டும் இதை காட்டவே இல்லை. ஏதோ ஒரு பார்சல் எடுத்துங்கிறாங்க, அந்த பார்சலை நாங்களும் அங்கே நிற்கதான் செய்தோம், யார்கிட்டையுமே உடச்சி காட்டலை. வந்தாங்க, எடுத்தாங்க, கொண்டு போகிறாங்க. இது எப்படி நம்ப முடியும்? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை முறையான விதத்தில் எங்களுடைய அமைப்புகளையோ அல்லது கூட்டமைப்பையோ அணுகினோம் அப்படின்னா நாங்களே அந்த வீடுகளுக்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி காவல்துறை வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த கூட்டமைப்பையும் கலந்துக்கலாமல் எந்த ஜமாத்தையும் கலந்துக்கலாமல் அவங்களே உள்ளே வந்து சர்ச் பண்ணி அதை வீடை போய் பாருங்கள். கலவர பூமி மாதிரி அந்த வீடு இருக்குது. அந்த அளவுக்கு மோசம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். கலவர பூமி மேலே அந்த வீடு இருக்குது. எந்த விதமான முறையும் இல்லாமல் சர்ச்சை ஆர்டரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு செய்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுங்க. மேலப்பாளையம் தொடர்ந்து பாதிக்கப்படுது. மேலும் மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகளால் அது புறக்கணிக்கப்படுது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ரமலான் மாதத்தில் அதுவும் பெரும்பாலும் ரமலானில் தான் இது அதிகமாக நடக்குது. அதே மாதிரி இந்த ரமலான்லையும் மக்கள்கிட்ட ஒரு பீதியை பெருநாளை ஒழுங்காக கொண்டாட விடாமல், ரமலானை ஒழுங்காக கொண்டாட விடாமல் மக்கள்கிட்ட ஒரு பீதி வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. எல்லா மக்களுக்கு மத்தியிலும் கவலையும் அச்சமும் பிரித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கு உடனடியான தீர்வை தருவாங்க என எதிர்பார்க்கலாம்.